ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை மிகுந்த பக்தியுடனும் பணிவுடனும் வணங்கி கவனத்தை சகசிராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். மெதுவாக நமது கவனத்தை நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இதயத்தில் வைத்து இன்றைய தியானத்திற்கு நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் அன்பால் எங்களின் இதயத்தை தூய்மைப்படுத்துங்கள் அம்மா. எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளும் அறியாமைகளும் அகங்காரமும் தங்கள் அருளால் அகற்றப்படட்டும். தாயே, எங்களை யதார்த்தமான நிலையில் நிலைநிறுத்தி எங்களுக்கு தூய்மையான ஞானத்தை அளித்து ஸ்ரீ கணேச தத்துவத்தை எங்களுள் உணர்த்தியமைக்கு, எங்களின் ஆத்மாவை உணர்த்தியமைக்கு எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. எங்களின் ஆன்மீக வளர்ச்சியில் நாங்கள் மேன்மேலும் ஆழமாக சென்று வளர்ந்து தங்களின் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் எப்பொழுதும் முழுமையாக பெறுவதற்கு எங்களை வலுப்படுத்துங்களம்மா. தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். நமது பிரார்த்தனை மிகவும் ஆழமானதாகவும் நம்பிக்கை நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையையும் அந்த ஆழத்தையும் தருபவர் நமது தாயே, அனைத்தையும் செய்பவர் அவர்தான் என்பதை நாம் மனப்பூர்வமாக நம்ப வேண்டும். நம்மளுடைய விருப்பங்களும் தூய்மையானதாக இருக்க வேண்டும். நமது கவனத்தை நமது இதயத்திலும் சகசிராராவிலும் வைத்து நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது கவனித்தோமானால் நன்றாக அந்த குளிர்ந்த நுண் அதிர்வுகளை நாம் 2 இடங்களிலும் உணர முடியும். அந்த நுண் அதிர்வுகளை கொண்டே நமது ஆழத்தை நம்மால் உணரவும் முடியும். மெதுவாக கவனத்தை சகசிராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी
महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदि भूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। தாயி, எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயி, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயி, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். தாயி, எங்களின் இடது பிங்களா நாடியில் இருக்கின்ற சமநிலையற்ற தன்மைகளை அகற்றிவிடுங்கள். தாயி, நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க அருள் புரியுங்கள். தாயி, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள்.
சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக கவனம் இடாநாடி. தாயே, எங்களின் இடாநாடி சுவாமினியான தாங்கள் ஸ்ரீ மகா காளியாகவும் ஸ்ரீ பைரவராகவும் வீற்றிருக்கிறீர்கள். தயவு செய்து எங்களின் இடாநாடியை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற கடந்த காலத்தின் தேவையற்ற எண்ணங்களை அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற மன அழுத்தங்கள், சஞ்சலங்கள், குழப்பங்கள் என அனைத்தையும் எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, தங்கள் அருளால் எங்களது கவனம் தூய்மைப்படுத்தப்படட்டும். அதன் மூலம் நாங்கள் தூய ஆத்மாவாக இருக்க தூய விருப்பத்துடன் இருக்கின்றோம். எங்களின் விருப்பம் எதுவாக இருந்தாலும் அவை தங்கள் அருளால் தூய்மைப்படுத்தப்பட்டு தெய்வீகத்தோடு இணைந்திருக்கட்டும். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் உணர்கின்ற இந்த அமைதி நிலை எங்களின் சுழுமுனை நாடியோடு நாங்கள் இணைந்த சமநிலையில் இருக்க அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் இடாநாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களின் பிங்களா நாடி சுவாமினியான தாங்கள் ஸ்ரீ மகா சரஸ்வதியாகவும் ஸ்ரீ ஹனுமராகவும் வீற்றிருக்கிறீர்கள். தங்களை நாங்கள் பணிவுடன் வணங்குகிறோம் அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் அதிகப்படியான சிந்தனை ஓட்டங்களையும் அசுர குணங்களையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களின் ஆத்மாவை எங்களுள் உணர வைத்து எங்களின் செயல்களில் பாகுபாடு அறியும் திறனை கொடுத்து அவற்றை சரியான பாதையில் கொண்டு செல்வதற்கான சக்தியை அளிப்பவரான தாங்கள் எப்பொழுதும் எங்களின் கவனம் தங்களிடத்திலேயே இருக்க ஆசிர்வதியுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் உணர்கின்ற இந்த அமைதி நிலை எங்களின் சுழுமுனை நாடியோடு இணைந்திருந்து நாங்கள் எப்பொழுதும் தெய்வீகத்தின் இணைப்பிலேயே இருக்க எங்களை ஆசிர்வதியுங்கள் அம்மா. கவனம் பிங்களா நாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் நமது மைய நாடியான சுழுமுனை நாடி. தாயே, எங்களின் சுஷுமனா நாடியின் சுவாமினியான தாங்கள்
ஸ்ரீ மகாலட்சுமியாகவும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவாகவும் வீற்றிருக்கிறீர்கள். தங்களை நாங்கள் பணிவுடன் வணங்குகிறோம் அம்மா. எங்களை எப்பொழுதும் தாங்கள் விராட்டாங்கனாவாக இருந்து எங்களை விராட்டா ராஜ்யத்திலேயே நிலைத்திருக்க அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற சமநிலையற்ற தன்மைகளை அகற்றிவிடுங்கள். நாங்கள் எப்பொழுதும் சமநிலையிலேயே இருக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. கவனம் நமது மைய நாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நம்மளுடைய மூலாதார சக்கரம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுள் கள்ளம் கபடமற்ற குணத்தை நிலைநிறுத்துங்கள். தாயே, எங்களின் மூலாதாரத்தில் வசிக்கும் தாங்களே எங்களின் ஆத்மாவாகவும் இருக்கிறீர்கள். ஆத்மாவிற்கு அப்பாலும் இருக்கிறீர்கள். யார் கடவுளுடன் இணைகிறார்களோ அவர்கள் தியானத்தின் சக்தியை பெறுவார்கள். அதை எங்களுக்கு அளித்து நாங்கள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை எங்களுள் உணர்ந்தவர்களாக இருக்க எங்களை ஆசிர்வதிப்பவரும் தாங்களாவீர். தாயே, குணங்களுக்கும் அப்பால் இருக்கும் தாங்கள் எங்களின் காதுகள் எது உண்மையோ அதை கேட்க செய்யுங்கள். எங்களது ஜீவன் எது தெய்வீகமோ அதனை போற்றட்டும். யாரெல்லாம் எனது குரலை காது கொடுத்து கேட்கின்றார்களோ அது இறைவனின் ஞானமாக இருக்கட்டும். தாயே, எங்களுள் நாங்கள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை உணர்வதற்கு எவையெல்லாம் எங்களுள் தடைகளாக இருக்கின்றதோ அனைத்தையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள் அம்மா. எங்களின் மூலாதார சக்கரத்தின் 4 இதழ்களிலும் தங்களின் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் உணர்வதற்கு ஆசீர்வதியுங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை மூலாதாரத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேஷ் அதர்வ சேஷம் கூறி தியானத்தில் இருப்போம். ॐ नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम्
अवानूचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो निलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वारपरतरः अर्धेन्दुलसितं तारेण ऋद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारपूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपं बिन्दुरुत्तररूपं नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निच्छृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदञ्च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ பிரம்மதேவா சரஸ்வதியின் ஒரு சொரூபமான ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணராக அனைத்தையும் உள்ளடக்கிய விராட்டாங்கனாவாக விளங்குகிறீர்கள். தாயே,
எங்களுள் தங்களின் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் உணரும் பொழுது எங்களின் நாபிச் சக்கரம் முழுமையும் அமைதியையும் போதுமென்ற திருப்தியான மனநிலையையும் நாங்கள் பெற்றிருப்பதற்கு எங்களை ஆசீர்வதியுங்கள் அம்மா. எங்களின் ஐம்புலன்களை செயல்பாடுகளை எங்களுக்கு உணர வைத்து அதன் மூலம் எங்களின் மனம், புத்தி, கவனம் என்று அனைத்திலும் தூய்மையை நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான கவலைகளையும் தங்களிடத்தில் ஒப்படைக்கும் பொழுது எங்களின் நல்வாழ்க்கையின் பாதுகாவலராக தாங்கள் மாறுகிறீர்கள். தர்மத்தை பாதுகாப்பவரான தாங்கள் எங்களுக்குள் தர்மத்தை நிலைநிறுத்துகிறீர்கள். அனைத்து தெய்வீக குணங்களையும் எங்களுள் நிலைநிறுத்தி எங்களுக்குள் இருக்கின்ற அறியாமைகளை அகற்றுபவர் தாங்களாவீர். தாயே, நாங்கள் தூய்மையான ஞானிகளாக சுயம் குருவாக தங்கள் அருளால் எப்பொழுதும் அதே கண்ணியத்துடன் இருக்க அருள் புரியுங்கள் அம்மா. எங்களால் விவரிக்க முடியாத நிலையில் எவ்வித வார்த்தைகளுக்கும் அர்த்தங்களை தேடி நாங்கள் சென்று கொண்டிராமல் எங்கள் தியானத்தினுள் நாங்கள் ஆழமான நிலையை பெறுவதற்கும் அதற்கான வழிவகைகளை எங்களுக்கு காண்பிப்பவரும் தாங்களாவீர். தாயே, எங்களின் நாபி சக்கரம் முழுமையும் தங்கள் அன்பாலும் அருளாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும் அம்மா. மந்திரம். ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री लक्ष्मी विष्णु साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் நாபி சக்கரம். சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நம்மளது இடது இதய சக்கரம், நமது வலது கையை இடது இதயத்தில் வைத்துக் கொள்ளலாம். தாயே, தாங்களே ஸ்ரீ சிவ பார்வதியாக எங்களின் இதயத்தினுள் அமர்ந்திருக்கிறீர்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் தூய ஆத்மாதான். நாங்கள் இந்த மனமோ புத்தியோ அகங்காரமோ சிந்தனையோ இல்லை. நாங்கள் தங்கள் அருளால் நித்திய ஆனந்தமும் விழிப்புணர்வும் பெற்ற சகஜ யோகிகளாக இருக்கின்றோம். தாயே, எங்களின் கைகளாலோ அல்லது கால்களாலோ செய்யப்பட்ட அல்லது உடலால் உருவாக்கப்பட்ட அனைத்து தவறான செயல்களுக்கும் எங்களை மன்னித்து விடுங்கள். எங்களின் காதுகளாலோ அல்லது கண்களாலோ மனதாலோ நாங்கள் செய்த அனைத்து தவறுகளையும் செய்யப்பட்ட செய்யப்படாத எல்லாவற்றிற்கும் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள் அம்மா.
எங்களுக்குள் இருக்கின்ற பயத்தை அகற்றிவிடுங்கள். எங்களுள் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் நிலைநிறுத்துங்கள். எங்களின் இதய சக்கரத்தினுள் நாங்கள் தங்களின் தரிசனத்தை காண்பதற்கு எவையெல்லாம் எங்களுள் தடைகளாக இருக்கின்றதோ அவை அனைத்தையும் அகற்றிவிடுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ சிவ பார்வதி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சிவ பார்வதி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக கவனத்தை நம்மளுடைய விசுத்திக்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ ராதாகிருஷ்ணா எங்களுக்கு மொத்த நம்பிக்கையின் சக்தியை வழங்குபவர் தாங்களாவீர். தாங்களே பாகுபாடு அறியும் சக்தியையும் முடிவெடுக்கும் சக்தியையும் எங்களுக்கு வழங்குகிறீர்கள். பற்றின்மை சக்தியை வழங்கி பொறுப்பின் அதிகாரத்தை வழங்குபவரும் தாங்களாவீர். தாயே, தாங்களே சகஜ கூட்டுக்கு அதிகாரத்தை வழங்கியவராவீர். ஊடுருவும் சக்தியை அளிப்பவரும் தாங்களாவீர். எங்களுக்குள் எண்ணங்களற்ற விழிப்புணர்வை விரிவுபடுத்துவதற்கான சக்தியை வழங்குபவரும் தாங்களாவீர். தாயே, எங்களின் விசுத்தி சக்கரத்தின் 16 இதழ்களிலும் தங்களின் அன்பும் தங்களின் ஆசீர்வாதமும் நிறைந்திருக்கட்டும் அம்மா. எங்களுக்குள் எவ்வித குற்ற உணர்வுகளும் இல்லாத நிலையில், கள்ளம் கபடமற்ற நிலையில் நாங்கள் தர்மத்தை நிலைநிறுத்தக்கூடியவர்களாகவும் அனைவரிடத்திலும் அன்பானவர்களாகவும் இனிமையானவர்களாகவும் திகழ்வதற்கு அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். अधरं मधुरं वदनं मधुरं नयनं मधुरं हसितं मधुरं हृदयं मधुरं गमनं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं वचनं मधुरं चरितं मधुरं वसनं मधुरं वलितं मधुरं चलितं मधुरं भ्रमितं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं वेणुर्मधुरो रेणुर्मधुरः पाणिर्मधुरपादौ मधुरौ नृत्यं मधुरं सख्यं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गीतं मधुरं पीतं मधुरं भुक्तं मधुरं सुप्तं
पुष्पं मधुरं तिलकं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं कर्णं मधुरं तरणं मधुरं हरणं मधुरं रमणं मधुरं वमितं मधुरं शमितं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गुञ्जा मधुरा माला मधुरा यमुना मधुरा वीची मधुरा सलिलं मधुरं कमलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गोपी मधुरा लीला मधुरा युक्तं मधुरं मुक्तं मधुरं दृष्टं मधुरं शिष्टं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गोपा मधुरा गावो मधुरा यष्टिर्मधुरा सृष्टिर्मधुरा दलितं मधुरं फलितं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरम् इति श्रीमद्वल्लभाचार्यकृतं मधुराष्टकं सम्पूर्णम् साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனம் சகஸ்ராரம். சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். தாயே, எங்களை எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையிலிருந்து சந்தேகமற்ற விழிப்புணர்வு நிலையில் நிலைநிறுத்தி எங்களின் தியானத்தினுள் நாங்கள் ஆழமான நிலையை பெறுவதற்கு தயவு செய்து எங்களை ஆசீர்வதியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ நிர்மலாத்மா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மலாத்மா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமஹ. சில நிமிடம் தியானத்திலிருந்து அன்னையின் சொற்பொழிவை கேட்டு தியானத்தில் இருப்போம். This is the first time we are having a puja in Brisbane. And I'm happy so many have come here from various places. You know that by puja you excite the chakras within me and you get lots of vibrations.
and you achieve suddenly a height in your awareness. You do achieve that, but after some time they say that mother again come down. Also they were saying that when we go to India we are all right, and when we come back again we come down. Luckily now we have an ashram, which is a very good thing. To have an ashram itself is I must say, is a very, very positive thing, because that is how Ganesha is established here. So ashram is here for a collective living, but collective living of spirituality. It's not just living here, but it is of spirituality. And we have to know certain things about the discipline that we have to keep is very important. It's not just a house where some people have gathered together to live together, but it has to have a discipline. Then only you will be helped. Because if you do not come to the ashram with this idea that you are going there to ascend yourself, it will make no difference whether you stay in the house or you go in the ashram. So there are two types of meditation. Two types. Where one is the meditation where we can call it the antarmana, that we meditate inside ourselves to see for ourselves what's wrong with us and how we have to correct, what we have to do about it. And another is bahirmana, is outside. How we have to live outside. You have to have a discipline which is not imposed on you, but very happily which you have accepted and have imbibed. For any art, say in India, I don't know here, but you have to put yourself into a rigorous training to achieve any height. You cannot haphazardly move about it. You cannot take just easily everything. In Sahaja Yoga, there is no tapascharya, there is no penance for you. All blessings. But one should not get lost with those blessings if you have to really get into yourself in its full depth. So for the antarmana, it is important that you all should meditate morning and evening every day. Is all right even if you do not brush your teeth, but you must meditate. Is an important thing. That is the reason I find that in the West people go on catching, again cleaning, again catching. Every time I find somebody is suffering from either for some sort of a conditioning or say some sort of a badha, or sometimes it's ego or something. It comes and goes. It is not something that is detached permanently. As we have to take our bath every day, we have to wash ourselves every day. In the same way, we have to wash ourselves within. So meditation is the antarmana tapaha, as you can call it. But it's not such a tapaha. You don't have to go to Himalayas and sit there. You have to just do this meditation early in the morning. In the Sahaja Yoga system, I would say the best that is working out is in Germany and in Austria. These two.
and also England, but not to that extent. I would say these two are working out the best. And thirdly, in Rome, they too have ashrams of the same kind. But for them, it is very important to achieve the heights of Sahaja. Absolutely, nothing is more important. Invariably, in all these ashrams, I've seen people get up at 4 o'clock. I also get up every day at 4. Then I may sleep later on, but at 4 o'clock I'm up. They take their baths, get ready for the pujas, and then sit down and do about 5-10 minutes puja of the photograph, and then meditate. Then they go and have some breakfast or something. Then, when they come home from work, also they sit down together to meditate. That's the collective part of it. Or discuss whatever is to be done, about how are we to propagate Sahaja Yoga. They just talk about Sahaja Yoga. Or they decide what should be done, what is the best way to solve the problems of Sahaja Yoga. And then in the night before sleeping, invariably, all of them, one and all, even children before sleeping, soak their feet in the water, sit for meditation and sleep. That's why I find Austria has come up so well. And Germans. Germans are like that. If something gets into their heads, for them, that's the most important thing, then they do not sort of fickle out. They don't have any compromises on those points. They make their body work hard. Now, what is the tapa in this thing? The penance. That our body is used to some sort of a life. India also, we are all like that in India. Everybody will get up in the morning and they will sit for puja or they will sit for meditation. I mean, that goes without saying, we don't have to tell them. Because that's the traditional thing to do in India. Always, when they get up, have their bath, they always do some puja. All of them. If they are Christians also, they'll sit down and pray. Muslims, they'll do namaz. That's a kind of a practice and the breeding of the family. Here I find that the parents do not take the responsibility to pass on any information to children about disciplining themselves, because children are also extremely aggressive. They don't want to know about it. So the parents also dare not tell them that it is good for you, please do it this way, it is better that you meditate. They are afraid that they may lose their children if they tell them like this. Or you pray, or you get up at this time. You dare not tell them that you get up at this time. This is the greatest crime in the West. If you tell them that you have to get up at 4 o'clock, it's like the worst punishment. But once you start getting up in the morning, you'll get the habit and then you sleep early. Then you can sleep early. Getting up in the morning really will help you for the whole day. So start this kind of a practice. You must meditate every day. And this is the reason why I find people, whenever I come, they're again caught up. Something gone wrong. This is wrong, that is wrong. They're caught up here and there. Why should you? Day by day, you must rise. Day by day, you should be at a much higher state. And this new breeding has to come within us, that we are Sahaja Yogis. And we are not here only just to have good food and to have nice time or nice meetings, but we are here to become those unique personalities which are required to raise the humanity to a higher state.
So you have to be now responsible for yourself. You have to look after yourself. And you have to tell yourself, Mr. So and so, Mrs. So and so, please now behave yourself. Otherwise, Sahaja Yoga is lost to you. It's not going to help you much. We might increase in quantity, but quality wise will be missing. And one attack of negativity can finish such a quantity that we think is too much. It has happened once. So now all of you must develop that dedication to yourself to find out what's your problem and how you have to correct it. If it is done every day, I can assure you, you will have no problem of any kind. Your thoughts will stop, your problems will be solved, and you'll have no catches at all because you've washed them off. But if you leave them on your being, then they grow and they become big. So there should be no lethargy as far as meditation is concerned. But joyfully you'll start doing after some time. You won't be happy if you have not done it. But in the beginning, you'll have to goad yourself and tell yourself that this body has to be cleaned. But more than that body, this mind and intellect, both of them are to be correct. To be an instrument of God, you have to be perfect. Perfect personality. Otherwise, we may not be able to communicate the message of Sahaja Yoga in the proper way. Many people say that we are surrendered to Mother. And we are surrendered to her, and as surrendering, we'll get everything. But what are you surrendering? Is that a clean heart or a heart full of all kinds of wrong things? Or is that the intelligence, which is a very superior type of clean intelligence? Or else are you coming out with all your arrogance? So though there is the Ganges of Sahaja Yoga flowing, still you have to have the depth of a pitcher. A stone cannot fetch any water. Same with children. Of course, as they'll be going to India, I am sure they'll form proper routines and they'll form proper meditation methods. It is obvious that we have never had a sense of divinity in the West. Whatever we had, whatever we got from the church or from any synagogue or something like that, which was only Sunday to Sunday, Sunday to Sunday. For a Muslim, it is Friday to Friday, Friday to Friday. Next. But that has led them nowhere. So we have to do something about it. Problems will be solved in no time. You don't have to sit down and contemplate and worry how will you solve your problem. It will be solved. But what cannot be solved is the habits you have developed. Habits of lethargy. I can understand in London if the people are lethargic, but they are not. They have become extremely hardworking, active, and also dedicated. How they have achieved it? Only by knowing that this dedication brings forth all the cleansing and all the powers. Now, supposing this instrument is not clean, you won't be able to even hear me. It is useless.
So our instrument has to be perfect to manifest Sahaja Yoga. If it is not, all the defects can have double effects. Like first, it will affect you. You can never feel the full uh, advantage of Sahaja Yoga. And secondly, it will affect the people who will meet you. And gradually they'll find out there's something wrong with you. Some sort of a subdued madness, they'll say, this Sahaja Yoga is. Because I don't find anything great about this man. He's halfway here, halfway there. Once you start getting deeper into your being, you'll be amazed that you can develop such capacities that you will be amazed at yourself. Of course, there are blessings, there are miracles. But think of your own capacities. What are your capacities? How far are you able to do something about curing people? We have few people in Bombay and very few people in Pune also. But they are available for curing. Some of them are going to villages. Now they have asked me to give them a jeep so they could take a music party to the villages and sing there and achieve a greater number of surgeries. But when they come back, immediately, whether they come in the daytime or in the night, immediately they wash their feet before the photograph. Also, to protect yourself, you have to give yourself a bandhan all the time. It is not you should say, now I'm all right. You should not say that I am perfect. You should not say, now I'm a Sahaja. Never, never think like that. The moment you start thinking you are perfect, you are finished. So before going out, you must give a proper bandhan. Also before sleeping, you must give a proper bandhan. Put your attention to your sastra and then sleep. It's very amazing how things work out. Immediately, you will know a person is meditating or not. Immediately. It's like this, a person who has given a bath to the child. Though he has given a bath to the child, still he has not taken a bath. You can make it out the difference between the two. In the same way, those who have been meditating every day, morning and evening, not much time needed. See, we waste all our time in something nonsensical. When there is complete understanding of yourself and complete understanding of these vibrations, then only you can handle them properly. All this knowledge is for you. It's absolutely free, as you know, and all this mastery can be yours. So do not just get satisfied, all right, today is Sunday, we go to the church, take the hymn book, let us sing the same number, such and such, again sit down, get up, sit down. Come back home, just the same. So today I have really thought of telling all of you that you have to develop the depth within yourself. And if you cannot develop that depth, then you are still a mediocre. Actually, all these great secrets about the goddess, about her powers, were not told to anyone like that. Never. Only when they had completed their
oneness. I would say the full idea, full understanding between the oneness of God and your relationship with that. Absolutely nobody would do anything before that. Now the days of Sahaja Yoga are so simple that as soon as you get realization, you can start giving realization immediately. Just under your hand, you'll see the Kundalini will move. You put your hand on somebody's head and you'll find that person gets realization. Well, it just works that way. But that means for many, oh, there's nothing to be done. After all, it's all done by Mother. We have just achieved something. Can always understand that Mother can only work out a very good instrument and not a weak instrument. So now we have some very great Sajogis who have gone very deep into it. Invariably, whenever I asked, they say, Mother, every day we worship. We worship morning and evening. Every day. We either wash our feet and sit down before your photograph and worship your photograph, or else in the morning time also we do something like that. And amazingly, you can make them out immediately. There may be 600 people at the airport, but immediately I know who has been meditating. साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी நமோ நமः. நாம் அனைவரும் அன்னை கூறிய வார்த்தைகளை அறிவுரைகளை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கு எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாய், இன்றைய நாளின் தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.